1 கோடி சம்பாதிச்சேன். அந்த 1 கோடிக்கு நான் என் பேர்ல, என் பிள்ளை பேர்ல, என் மனைவி பேர்ல இடம் வாங்கினேன். நல்ல செலவு. 1 கோடி சம்பாதிச்சேன். எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நகைகள் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப நல்ல செலவு. 1 கோடி சம்பாதிச்சேன். சொந்தக்காரன் வந்தான், அவன் வந்தான், நண்பர் வந்தான், காசெல்லாம் போச்சு. கடைசியில பார்த்தா ஒன்னையும் காணோம். எனக்கு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. வீண் செலவு, விரய செலவு. அப்ப சம்பாதிக்கிறதுக்கு குபேரமுத்திரை சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்டா, சம்பாதிச்சதை காப்பாத்துறதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. அதுதான் இங்க குபேரமுத்திரையோட ஸ்பெஷல். சம்பாதிக்கிறதுக்கு ஒன்னும் பெரிய திறமை இல்லை. நீங்க கொள்ளையடிச்சு கூட சம்பாதிக்கலாம். ஆனா சம்பாதிச்ச தொகை உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குதாங்கிற இடத்துலதான் குபேரமுத்திரை உங்களுக்கு முக்கியமா இல்லையாங்கிறது தேவைப்படுது. அப்ப குபேரமுத்திரை எப்படி செய்யணும்னா, தொப்புளுக்கு நேராக இந்த 3 விரல்களும் நீங்க வச்ச உடனே உங்க கண்ணுக்கு தெரியணும். இது பின்னாலையும் சாயல, முன்னால சாயல, சைடுல 2 பக்கம் சாயலன்னு சொல்லிட்டு. அப்படி கரெக்டா செங்குத்தாக ஆகாயம் பார்த்தபடி இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்ப தொப்புளுக்கு நேரம் இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணும்னா, சம்பாதித்த தொகை உங்ககிட்ட தங்குறதுக்கான முயற்சிகளை எடுக்கும். மறுபடியும் சொல்றேன், நீங்க கோடீஸ்வரனா இருக்கீங்களோ இல்ல குப்பமேட்ல இருக்கீங்களோ, சம்பாதித்த தொகையை அது உங்களுக்கானதாக இருப்பில் வைப்பதற்காக இது போராடும். அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதுதான் இங்க கவனிக்க வேண்டியது. நீங்க 100 ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க, இல்ல 100 கோடி சம்பாதிச்சிருப்பீங்க. சம்பாதித்த தொகை உங்களுக்கானதாக மாற்றுவதற்கு இது ஆசீர்வதிக்கும். முக்கியமான விஷயம். நீங்க சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை எல்லாம் நீங்க போற பாதையில உண்டுவாக்கி கொடுக்கும். அதுதான் அதனோட ஸ்பெஷாலிட்டி. எப்படி சார் சொல்ல வர்றீங்க? இப்போ லோன் வாங்கலாம், ஒரு பெரிய பிசினஸ் பண்றதுக்கு லோன் வாங்கலாம்னு நினைப்பீங்க. லோனை கொடுக்கிறவரு உங்க கண்ணு கெட்டின தூரத்துல, இடைப்பட்ட தூரத்துலதான் இருப்பாரு. முத்திரை சரியா இருந்தா நீங்க தேடி போகும்போது அவரே வழிய வந்து உங்க கூட கனெக்ட் ஆகி அதற்கான வழிகளை சொல்ற அளவுக்கு தானா அந்த சூழ்நிலைகள் உருவாகும். அவரை சந்திப்பீங்க, சம்பந்தம் இல்லாம அவர்கிட்ட இந்த மாதிரி தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை எடுப்பீங்க. அவரும் உடனே என்ன பட்ஜெட் இருந்தா உங்களுக்கு தொழில் பண்ணலாங்கிற எண்ணம் இருக்குது, இவ்வளவு இருந்தா பரவாயில்ல, நானே தரேனே. இந்த மாதிரி ஆரோக்கியமான சந்திப்புகளும் தொடர்புகளும் அடுத்த கட்ட நகர்வுகளும் நடக்கும். ஒருவேளை தப்பா வைக்கிறீங்க, சம்பந்தப்பட்ட நபரை சந்திச்சிருப்பீங்க, அவர்கிட்ட பணம் இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கு தேவை இருக்குங்கிறது அவருக்கும் தெரியாது. காலம் பூரா பக்கத்திலே ஆளை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடி இருப்பீங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இதுதான் முத்திரையை சரியா வைக்கிறதுக்கும் தவறா வைக்கிறதுக்குமான வித்தியாசம்.